இப்போ எதுக்கு இந்த மாதிரி கியூல உட்காந்துருக்கோம்? யாருக்கு தான் வெயிட் பண்றோம்? கொஞ்ச நேரம் இரு ஸ்வேதா. மாயாக்கா தான் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்டா வந்திருக்கோம். அதுக்கு என்ன பண்றது? வெனிலா, லுக் தேர். மாயாக்கா சைக்கிள்ல வராங்க. ஆமா, கவின் எதுக்கு இவங்களோட வரான்? காவியாவை காணோம். கவின் நமக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் பசங்களா, எல்லாரும் வந்துட்டீங்க. இங்க பாரு, இதுதான் என்னோட புது சைக்கிள். எப்படி இருக்கு பார்க்க? வாவ் மாயாக்கா, சைக்கிள் லுக்ஸ் வெரி அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. எக்ஸ்ட்ரா கேரியர் வேற இருக்கு. பேலன்ஸ்க்கு சைடுல டயர் வேற இருக்கு. அதனால கீழே ஸ்லிப் ஆக மாட்டோம். ஒரு 10 பேர் டிராவல் பண்ணலாம். ஏய், இந்த பேஸ்கெட்டை டர்ன் பண்ணலாமா? அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நல்ல ஸ்பேஷியஸாவும் இருக்கு பேஸ்கெட். எவ்வளவு வேணா திங்ஸ் போட்டுக்கலாம். ஆமா ரோசி, பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால தான் வாங்கிட்டேன். இதுல ஒரு 4-5 பேர் கூட ஏறி போலாம். அர்ஜுன் வரேன்னு சொன்னா இன்னும் வரல. என்னதான் பண்ணிட்டு இருக்காம? What happened மாயாக்கா? Any problem? அர்ஜுனும் லிசாவும் ஒன்னாதான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்துருவாங்க. ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. அவங்க அப்பவே கிளம்பிட்டேன்னு தான் சொன்னா. கவின், என்ன நீ மட்டும் வந்திருக்க? காவியா எங்க ஆளை காணோம். எப்பயும் நீங்க 2 பேரும் ஒன்னா தானே வருவீங்க. அதுவா, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால தான் நான் மட்டும் வந்தேன். அவ தூங்கிட்டு இருக்கா வீட்டுல. ஹே, இங்க பாருடா புது சைக்கிள். யாருதுடா அது? மாயாக்கா, சைக்கிள் வாங்கினேன்னு சொன்னீங்க, அது இதுதானா? பார்க்கவே செம்மையா இருக்கே. நான் வேணா ஓட்டி பார்க்கட்டுமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இதுல என்ன ஒரு 10-15 பேர் போலாம் போல. பயங்கரமா இருக்கு. நான் இதை இப்பவே ஓட்டி பார்க்க போறேன். சரி, யாரெல்லாம் என் கூட வரீங்க? வாங்க, எல்லாரும் ஒன்னா ஒரு ரைடு போயிட்டு வரலாம். ஏ ஸ்வேதா, என்ன அதுக்குள்ள டபால்னு வந்து உட்கார்ந்துட்ட? ஏ அர்ஜுன், நீ தானே யாராவது வாங்க ரவுண்டு போலான்னு கூப்பிட்ட. அதுக்கு தான் வந்தேன். சரி சரி, ஒழுங்கா புடிச்சுக்கோ. நீ ஆட்டாம உட்காரு, இல்லைன்னா நம்ம 2 பேரும் கீழே விழ வேண்டியதுதான். ஏய், ஆடாம உட்காரு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, என் இடுப்பு உடஞ்சிருச்சு. ஏ ஸ்வேதா, உன்கிட்ட சொல்லிட்டே தானே இருந்த ஆடாதானு. நான் எங்க ஆட்டினேன்? உனக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தரல. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய் அர்ஜுன், ஸ்வேதா எந்திரிங்க. என்ன இப்படி விழுந்துட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா போறதுக்கு முன்னாடியே கைய காலெல்லாம் உடைச்சிப்பீங்க போல இருக்கு. அப்புறம் எப்படி வருவீங்க? கட்டு போட்டுட்டு தான் வரணும் 2 பேரும். உங்களை எதுக்கு கூப்பிட்டா? நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. வாவ் மாயாக்கா, வெளியில கூட்டிட்டு போறீங்களா? எங்க போறோம் மாயாக்கா? ஐயோ அம்மா, வலிக்குது. பெரிய சைக்கிளா இருக்கும் போதே நான் யோசிச்சு இருக்கணும், இது நம்ம ஹைட்டுக்கு பத்துமான்னு. ஆசை யார விட்டுது? இதுல இந்த ஸ்வேதா வேற ஆட்டிக்கிட்டே இருந்தா. அப்புறம் கீழே விழுகாம என்ன பண்றது? ஏ அர்ஜுன், நான்லாம் ஆட்டி விடல. நீ தான் என்னைய வேணும்னே தள்ளி விட்ட. ஆமா மாயக்கா, மறுபடியும் டூர் கூட்டிட்டு போறீங்களா? டூர் மாதிரிலாம் இல்ல ஸ்வேதா, ஜஸ்ட் பிக்னிக் மாதிரி தான். மார்னிங் போயிட்டு நம்ம ஈவினிங்கா வந்துடலாம். இப்பவே எங்க போறோம்னு சொன்னோன்னா நான் வரல நீ வரலன்னீங்க. அதனால நான் போற வழியில தான் சொல்லுவேன். சரி, நாளைக்கு காலையில நம்ம கிளம்புறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்னைக்கு ஏர்லியரா போய் தூங்குங்க. காவியாக்கு கோல்டு தானே சொன்ன கவின், அதெல்லாம் சரியாயிடும். அவளையும் கூட்டிட்டு வா. அவ டேப்லெட் போட்டு தான் மாயாக்கா தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு சரியாயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டே பண்ணல, அதனால அவ வருவா. ஒரே ஜாலியா இருக்கு உங்க கூட வரதுக்கு. நீங்க ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் பேக் பண்ண வேண்டாம். நம்ம ஈவினிங்கே வந்துருவோம் இல்லையா? என்ன, காலையில கொஞ்சம் ஏர்லியரா கிளம்பணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நம்ம போற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நீங்க ஸ்நாக்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. அர்ஜுன் சொன்னா நீங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் கன்னியாகுமரி போயிருந்தீங்கன்னு. நான் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த பிளேஸுமே சுத்தி பார்த்ததில்ல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எந்த இடத்துக்கு போறோன்னு. நீங்க சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, சஸ்பென்ஸாவே வச்சிருக்கீங்க. நினைச்சாலே எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராது போலயே. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன்.